இந்த பேச்சு வாங்குறதுக்கு பேசாம போய் சேர்ந்துடலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதான் நடந்திருக்கு இப்ப. அதாவது இன்னைக்கு நடந்த சட்டமன்ற கூட்டத்தில் டிவிக்கே ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான் உதயநிதி கிண்டல் பண்ணதுக்கு எதிராக குளத்தூர் தொகுதியை பார்த்ததுக்கு அப்புறமா இப்படி பேசுறீங்கன்னு விஜய் கேள்வி எழுப்பியிருக்கிறது பயங்கர பேசப்பட்டு பொருளா மாதிரி இருக்கு. இதை வச்சு இப்ப மறுபடியும் சோசியல் மீடியா முழுக்க மு க ஸ்டாலினை ட்ரோல் மெட்டீரியலா மாத்திட்டு இருக்காங்க. என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். யோ ஆனா உன்னியா, அந்த மனுஷன் ஆல்ரெடி தோத்ததிலே நொந்து போயிட்டாரு. மறுபடியும் சட்டமன்றத்துக்குள்ளேயே வராது அவரை இழுத்து வச்சு அடிவாங்க வைக்கிறீங்க பாருங்க. இந்த கருணாநிதியை செத்ததுக்கு அப்புறமும் மக்கள் திட்டுறாங்கல்ல, அதே மாதிரி தான் இப்போ ஸ்டாலினையும் கொண்டு போய் நிப்பாட்ட போறீங்கன்னு நினைக்கிறேன். பிடிவல்வோன்னு தான் கேடு வேக்கம் கெட்ட பைய. அது மட்டும் இல்லை, 35% மக்கள் உங்களுக்காக வாக்கு செலுத்தியிருந்தாலும் மிச்சம் இருக்கிற 65% மக்கள் உங்களுக்கு அகைன்ஸ்டாக தானே இருக்காங்கன்னு உதயநிதி எழுப்பின கேள்விக்கு முதல்வர் விஜய் என்ன சொல்றாருன்னா, அப்படி பார்த்தா கூட்டணி கட்சிகளின் ஓட்டை கழிச்சிட்டு பார்த்தா உங்களோட ஓட்டு சதவீதம் வெறும் 24% தானே. பெர்சன்டேஜ் இல்லாமல் எண்ணிக்கையில் பார்த்தாலுமே உங்களோட 50 லட்சம் ஓட்டு அதிகம். அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்றது காமெடியா இருக்கு. இதுக்கு மேலேயும் தேவைக்க கவர்மெண்ட் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே திமுக வாதிட்டா, நீங்கள் 2006 செஞ்ச பெரும்பான்மை ஆட்சியை நினைவுபடுத்தி பார்த்துட்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. இதை விட இன்னும் ஒருபடி மேலே போய் மக்கள் மேலே கடன் சுமையை ஏற்றி வச்சுட்டு அது வளர்ச்சிக்காக பெற்ற கடன் வாய்விட்ட காட்டுற திமுக எங்களை பார்த்து ஆதரவை கடன் வாங்கினதா சொல்றதா என்னன்னு சொல்ல அப்படின்னு உதயநிதியோட ஒவ்வொரு கேள்விக்கும் விஜய் கவுண்டர் கொடுத்தது பயங்கரமா ட்ரெண்டா இருந்தாலும் இது எல்லாமே லெட்டர் பேர்ல சட்டமன்றம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் வருது. இதுவே சட்டமன்றத்துக்குள்ளேயே இந்த கவுண்டர் விழுந்துருச்சுன்னா மொத்த திமுக கும்பலும் ஆடி போயிருப்பானுங்க. சரி, போக போக பிக்கப் ஆகுறாங்களான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா ராஜ்மோகன் ரமேஷ் மாதிரியான நபர்கள்லாம் உள்ளே இருக்கும்போது திமுக காரங்களுக்கு கவுண்டர் எப்படியும் போயிடும் தான் எல்லாரும் நம்புறாங்க. பார்ப்போம். இது ஒரு பக்கம்னா அதிமுகவோட 2 அணிகளோட சண்டை இன்னைக்கு உச்சத்தை தொற்றுனே சொல்லலாம். ஏன்னா சிவி சண்முகம் டீமும் இபிஎஸ் டீமும் மாறி மாறி மீடியா முன்னாடி குற்றம் சாட்டிக்கிறதும் ஆதரவை மாற்றி மாற்றி தெரிவிக்கிறதுமா இருக்காங்க. அதுலேயும் எஸ்பி வேலுமணிலாம் டமால்னு ஒரு குண்டத்துக்கு போட்டாரு பாருங்க. சசிகலாவையும் டிடிவியும் மறுபடியும் அதிமுகக்குள்ள ஒன்றிணைக்கணும்னு. மறுபடியும் முதல்ல இருந்தா யோ என்னையா மறுபடியும் முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்க? இந்த தேர்தலில் தோத்ததுக்கும் அவங்க 2 பேருக்கும் என்னையா சம்பந்தம்? இந்த தேர்தலோட தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் எதிர்கட்சியா பெரிய அளவில் எந்த போராட்டங்களையும் எதிர்ப்பையும் ஆளுங்கட்சிக்கு எதிராக கடந்த 5 வருஷங்களா நீங்க தெரிவிக்காதது தான். இதுக்கு நடுவில் வீசின விஜய் புயல்ல உங்க மொத்த கூடாரமும் காத்துல பறந்துருச்சு. இதுல இருந்து எப்படி மீண்டு வரணும்னு யோசிக்காம கட்சியை பொழக்கிறதுலேயே குறியா இருந்தா உறுதியா அதிமுக அழியும். இதை யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அதிமுகவோட அடிமட்ட தொண்டர்கள் வெறுப்புல தான் இருக்காங்க. இதுக்கு மேலேயும் இப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா கட்சியை மாதிரி போயிட்டே இருப்பான். அப்படி மாறினாலும் அவன் மேல எந்த தப்பு இல்லைல்ல. இவ்வளவு நாள் உங்க கூட இருந்தோம், மறுபடியும் ஆரம்பிச்ச இடத்துல வந்து நின்னீங்கன்னா மேலே இருக்கிற உங்களுக்கே இவ்வளோ மன உளைச்சல் இருக்கும்போது கீழே போஸ்டர் ஓட்ட பேனர் நட்டன்னு எல்லாத்துக்கும் மற்ற கட்சிக்காரன்ட்ட சண்டையை போட்டு வேலை பார்க்குற அவனுக்கு எவ்வளோ மன உளைச்சல் இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு முடிவெடுங்க. ஃபைனான அந்த சம்பவத்தை பற்றி உங்களோட பார்வை என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.